மேஷ ராசிக்கான ஆரோக்கியம் எப்படி இருக்கும், மனநலம் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். ஓகே, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன்ஸ் என்னங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல கார்ட்ஸ் தான் வந்திருக்குது. ஓகே, மேஷ ராசிக்கான ஆரோக்கியம் மற்றும் உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான கார்ட்ஸ் பாருங்கள். ஓகே, இந்த பேரரசி கார்டு வந்திருக்கு. இவங்களுக்கு இந்த பேரரசி கார்டு வந்திருக்குது அப்படின்றதுனால இப்போது சில பேர் இந்த குழந்தைக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லைங்களா, ட்ரீட்மெண்ட் போயிருப்பாங்க, நிறைய ரொம்ப அதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் நல்ல ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்றது இந்த கார்ட்ஸ் இண்டிகேட் பண்ணுது. ஸோ யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பெண்களுக்கு இருந்தால் கூட அதெல்லாம் ரெக்டிஃபை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட சக்கரம் வந்துக்கிறது ரொம்ப நல்லது தான் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இதனால் பெருசாக பாதிப்புகள் இருக்காது. ஆனால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், சந்திரன் கார்டு வந்திருக்கு. ஓகேங்களா, இது எமோஷ்னல் இம்பேலன்ஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தூக்கமின்மை குறைபாடு வர்றது, கொஞ்சம் மனசு ஒரு 15 நாள் நல்லாயிருக்கும், ஒரு 15 நாள் டவுன் ஆகிடும். கொஞ்சம் மனம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகேவா, எனிஹாவ் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களால் எல்லாமே முடியும். இந்த மனசையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே பெருசாக இருக்காது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மேஷ ராசிக்கான வெளிநாட்டு யோகம் இருக்கிறதா, உயர்கல்வி எப்படி இருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிச்சயமாக உண்டு மேஷத்துக்கு. பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு கார்ட்ஸுன்னு. ஓகே, வெளிநாட்டு யோகம், அகைன் பேரரசி கார்டு வந்திருக்கு, அகைன் ரிலேஷன்ஷிப் கார்டு வந்திருக்குது. ஓகே, நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. விருப்பப்பட்ட துறைகளில், அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டு, சினிமா ஃபீல்டு மாதிரி வர்றது, கலை சார்ந்த விஷயங்கள், இதில் நிறைய நீங்கள் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா அரசனின் கோப்பைன்ற ஒரு கார்டு வந்திருக்குது. இது கடகத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு கார்டு. கடகம் வெளிநாட்டு பயணங்களை சொல்லக்கூடியது இல்லையா, அதனால் இந்த கார்டு கரெக்டாக தான் வந்திருக்கு. உங்களுக்கு தொழில் வியாபார விஷயமாக போகலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்பீங்க. இங்கே பாருங்கள், இந்த 4 கோப்பைகள் கார்டு வந்திருக்கு. ஃபேமிலியோடு எங்கேயாவது போகணும், ரொம்ப ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த கார்டு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா, எனிஹாவ் எல்லாமே நல்ல கார்டு தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு. உங்களுக்கு 26ல் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம்.